சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவருடைய தேவனுடைய ஆலயத்திலே தூணாகுவேன், அதிலின்றி அவர் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவர் மேல் எழுதுவேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று குறிப்பிட்டிருப்பதை நான் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கூட நான் இந்த வசனத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளும் போது முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது யாருக்கு உரைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த தூது பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிலடெல்பியா சபை எங்கே காணப்பட்டது என்றால், கிரீக் சிவிலைசேஷன் என்று சொல்வார்கள், அதனுடைய சென்டர்ல காணப்பட்டதுதான் இந்த பிலடெல்பியா சபை. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிலடெல்பியா ஒரு இண்டிபெண்டான ஒரு கிறிஸ்டியன் சிட்டியாக காணப்பட்டது. எதற்கு முன்பு வரைக்கும் என்றால், துருக்கியினர் கைப்பற்றுவதற்கு முன்பு வரைக்கும் அது ஒரு இண்டிபெண்டன்ட் கிறிஸ்டியன் சிட்டியாக காணப்பட்டது. இப்போ அந்த சபைக்கு தான் தேவாவியானவர் என்ன செய்கிறார், ஒரு தூது கொடுக்கும் போது அவர் குறிப்பிடுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தும் போது, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது முதலாவது எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், தாம் பரிசுத்தமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, தாம் உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதனுக்கோ ஒரு சபைக்கோ தேவன் தம்மை இப்படிப்பட்டவராக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்த வேண்டுமானால், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களிலே அதற்கேற்ற விதமான நல்ல வாஞ்சையும் உண்டாயிருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் தேவன் அவர்களுக்கு அதற்கேற்ற விதத்தில் வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் என்று குறிப்பிட்டிருப்பதை படிக்கணும். அப்படியானால் அந்த பிலடெல்பியா சபைக்கு தேவன் எதை குறித்து ஞாபகப்படுத்துகிறார் என்றால், பரிசுத்தத்தை குறித்து ஞாபகப்படுத்துகிறார். அப்படியானால் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிற பிலடெல்பியா சபை என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை வைத்து வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படியானால் பாவ உலகத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டு பிலடெல்பியா சபை என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தத்தை பயிற்சி செய்யக்கூடிய முக்கியத்துவம் கொண்டதாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் பரிசுத்தத்தை குறித்து, தேவன் எப்படி பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதை குறித்து குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்றால் அது பரலோக தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த பரலோக தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அதனாலதான் அங்க படிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். யாராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிலே நாம் சபை ஒரு தெளிவோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அப்ப பிலடெல்பியா சபைக்கு தேவன் ஞாபகப்படுத்துகிறார், அவர்களுடைய வாஞ்சை எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளதாக அவர்களுடைய ஜீவியம் அமைய வேண்டும் என்பதை நினைவுபடுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், பரிசுத்தம் உள்ளவரும் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சத்தியம் உள்ளவரும் என்று படிக்கிறோம். சத்தியம் உள்ளவர் என்று சொல்லும்போது உண்மை உள்ளவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உள்ளவர் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால் தேவன் ரொம்ப ஜென்யூன் ஆனவர். அல்லேலூயா. அவரை நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். அவரை நம்மால் என்ன செய்ய முடியும்? சார்ந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று அநேக வேத பகுதியிலே படிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் சத்தியம் உள்ளவர். அப்ப அதுல நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? சத்தியம் உள்ளவர் என்று சொல்லும் போது அவரிடத்திலே ஒரு பெர்ஃபெக்ஷன் காணப்படுகிறது, கம்ப்ளீட்னஸ் காணப்படுகிறது, ஒரு முழுமை இறைவனிலே காணப்படுகிறது. ஒரு தெய்வீக பெர்ஃபெக்ஷனை நம்ம இறைவனிலே காணலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் பரிசுத்தம் உள்ளவராகவும் இருக்கிறார். எப்படிப்பட்டவராகவும் இருக்கிறார்? சத்தியம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆகவே அந்த சத்தியத்தையும் அந்த முழுமையான அந்த பரிபூர்ணத்தையும் நேசிக்கிறவர்களாக பிலடெல்பியா சபையார் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் அந்த பிலடெல்பியா சபையாரை நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த சபைக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடை கொடுக்கிறார். அல்லேலூயா. யாராவது பரிசுத்தத்தை நேசிக்காதவர்களாக இருப்பார்களே, ஆனால் யாராவது பரிபூர்ணத்தை நேசிக்காதவர்களாக இருப்பார்களே, ஆனால் அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்ய முடியாது? வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய கடின இருதயம் மாற வேண்டும், கல்லான இருதயம் நீங்க வேண்டும், நம்முடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் நேசிக்கிறோம், நம்முடைய பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. அப்படிதான் பிலடெல்பியா சபைக்கு தேவன் தம்மை பரிசுத்தம் உள்ளவர் என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க படிக்கணும்னா, வானத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொழிந்த மன்னா யாரால் கொடுக்கப்பட்டது? மோசையால் கொடுக்கப்பட்டதா என்று ஒரு கேள்வி எழுப்பும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அது மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டதல்ல, அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால், யோவான் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன்
அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் மோசே கொடுக்கவில்லை, கிறிஸ்து தான் மெய்யான அப்பம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சத்தியமானவர் மாத்திரமல்ல, அவர்தான் சத்தியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்தான் பரிபூர்ணமானவர், அவர்தான் உண்மை உள்ளவர் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்திற்குரிய உண்மையை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் வேறு யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே மெய்யான அப்பம், நானே மெய்யான ஜீவ அப்பம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படக்கூடிய சத்தியமே அல்லாமல் வேறு காரியங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த உண்மையாக இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த இரண்டையும் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர், இரண்டாவது சத்தியம் உள்ளவர். இந்த இரண்டையும் முக்கியப்படுத்தி அநேக வேத வாக்கியங்கள் காணப்படுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு வரும்போது தேவனை குறித்து அங்கே பரிசுத்தம் உள்ளவர் என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசுத்தனும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவனின் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று சொல்லி இருப்பதை படிக்கிறோம். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவருமாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? நீதி செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. என்ன டெசிக்னேஷன் கொடுப்பாங்க? நீங்க கிளர்க்கா, இல்ல மேனேஜரா, இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, அப்படி என்ன செய்வாங்கன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு என்ன கொடுப்பாங்க? ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு டெசிக்னேஷன் கொடுக்கணும்னா என்னவென்று கொடுக்கலாம் என்றால், அல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய டெசிக்னேஷனாக காணப்படுகிறது. நீங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வரும்போது அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷனும் கூட சொன்னது என்ன? பரிசுத்தம் உள்ளவர் என்று கூக்குரலிட்டு சொன்னான் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர்? பாருங்க, அந்த மனிதனுக்கு அசுத்த ஆவிகள் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு தெரியல தான் வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன ஆட்கொள்ளுதலிலே, அசுத்த ஆவியின் ஆட்கொள்ளுதலிலே என்பதை அவன் அறியாமல் இருந்தான். ஆகவே அந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய வல்லமையும் பரிசுத்தமும் சத்தியமும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே கடந்து சென்ற போது அவன் சொல்லுகிறான், எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர் என்று கூக்குரலிடுகிறான். இன்றைக்கும் பாருங்கள், பாவத்திலே வாழ்கிற மனிதர்கள், சத்தியத்தை அறியாமல் ஜீவிக்கிற மனிதர்கள், அசுத்த ஆவி பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டாயிருக்கும். எதனோடு என்றால் தேவனுடைய பரிசுத்தத்தோடும் தேவனுடைய சத்தியத்தோடும் ஒரு போராட்டம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் நாம் அவர்களை அந்த சத்தியத்தின் மீதும் பரிசுத்த தேவன் மீதும் விசுவாசம் வைக்கும்படியாக அல்லேலூயா ஊழியம் செய்யும் போது மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினார்.
விடுதலை ஆவார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கக்கூடியதாக தான் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தெய்வப்படி அதே போல நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தரும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது. அப்ப பாருங்க, யாருடைய வாழ்க்கையிலே சத்தியம் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லையோ, அவர்கள் என்ன செய்வார்கள்? நீதியை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அநீதியை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பரிசுத்தத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அசுத்தத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டெசிக்னேஷன் காணப்படுகிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அப்படியானால் பிலடெல்பியா சபை எப்படி காணப்பட வேண்டும்? அநீதியை நேசிக்காத சபையாக காணப்பட வேண்டும், அசுத்தத்தை நேசிக்காத சபையாக காணப்பட வேண்டும், எந்த தவறான ஆவிகளினாலும் ஆட்கொண்டு காணப்படக்கூடாது. அவர்களை காண்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவர்களிலே கிறிஸ்துவின் அச்சடையாளர்கள் காணப்படுகிறது, இவர்கள் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், இவர்கள் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, எனக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கு, பாஸ்டர் என்கிற ஒரு டெசிக்னேஷன் இருக்கு. இப்படி தெய்வ பிள்ளையை நான் கிறிஸ்துவுக்கு டெசிக்னேஷன் உண்டாகி இருப்பதை இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறேன். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். அடுத்ததாக, மூன்றாவதாக, தேவன் தம்மை பிலடெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தும் போது எவ்விதமாக வெளிப்படுகிறார் என்றால், தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவிலே காணப்படுகிற அதிகாரத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது? இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் கிறிஸ்துவிலே காணப்படுகிறது. அதை ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய வாக்கியமாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அநேக தேசங்களிலே அநேக ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறார் என்றால், எவ்வளவு உயர்வான அரசாட்சியை வேண்டுமானாலும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் செய்வதற்கு ஏதுவாக கிறிஸ்து அவர்கள் மீது ஆளுகை செய்யக்கூடியவராக, அதிகாரமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆளுகை செய்கிறவர்கள் எதை விரும்ப வேண்டும்? ஒரு உன்னதமான ஆளுகை செய்வதை விரும்ப வேண்டும், உயர்வான ஆளுகை செய்ய விரும்ப வேண்டும். அதற்கு அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். சிலர் ஆளுகை செய்யும் போது சொல்லுவார்கள் தெரியுமா, நல்ல நீதி இருக்கு, நல்ல பரிசுத்தம் இருக்கு, நல்ல நியாயம் இருக்கு, குழப்பம் இல்லை, கலவரம் இல்லை, சண்டை இல்லை, வாக்குவாதம் இல்லை சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அந்த ஆளுகை ஒரு உயர்ந்த ஆளுகையாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு நல்ல உயர்வான ஆளுகை செய்வதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. காரணம், எல்லா முழு உலகத்தின் மீதும் கிறிஸ்து ஆளுகை செய்யக்கூடியவராக, அதிகாரமுடையவராக காணப்படுகிறார். ஒரு உயர்வான ஆளுகை செய்வதற்கு அவர் எந்த கட்டுப்பாடும் விதிப்பதில்லை. அல்லேலூயா. இப்பொழுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும், பூமியின்
நல்லா பாருங்க, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாவதாக? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப பூமியிலே ஆளுகிறவர்கள் ஜனங்களுக்கு மேலாக ஜனங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கட்டுப்பாடு எங்கதான் இருக்குன்னா, தவறான காரியங்களை செய்வதற்கு தான் என்ன இருக்கு? கட்டுப்பாடு இருக்கு. ஒரு நல்ல உயர்வான ஆளுகை செய்வதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. காரணம், இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக, கிருபை பொருந்தினவராக, சமாதானம் உண்டாவதற்கேதுவாக அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு கருத்தாக காணப்படுகிறது. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லப்படுவதற்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கேயும் கூட இந்த தாவீதின் திறவுகோலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை தோளின் மேல் வைப்பேன், அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தேவப்பிள்ளையே, இந்த வேத பகுதியிலே எருசலேமை பற்றி நாம் படிக்கிறோம். எருசலேமை அழிக்கும்படியாக வந்த ஒரு கூட்டத்தார் தான் அசீரிய கூட்டமாக காணப்பட்டது. தெய்வப்பிள்ளையே, அந்த நாட்களிலே பொக்கிஷக்காரனாக காணப்பட்டவன் யார்? செப்னா காணப்பட்டான். ஆனால் அந்த செப்னாவுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், அவன் தனக்கென்று சிறப்பான ஒரு கல்லறை அமைய வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்க கூடியவனாக காணப்பட்டான். தெய்வப்பிள்ளையே, ஒரு பொக்கிஷக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கலாமா? தேவன் என்ன செய்தார்? அந்த பொக்கிஷக்காரனாக காணப்பட்ட செப்னாவை அவனுடைய பதவியிலிருந்து அகற்றி போட்டு தேவன் அந்த பதவிக்கு தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாக்கீமை நியமிப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அல்லேலூயா. அந்த எலியாக்கீம் எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு சிறப்பான ஒரு கல்லறை அமைய வேண்டும் என்று முயற்சித்தவன் சிறைபிடிக்கப்பட்டு அந்நிய நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே மரித்தான் என்று நாம் அந்த வேத பகுதியிலே படிக்கணும். தெய்வ பிள்ளையே, கர்த்தத்துவம் யார் தோளின் மீது காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மீது காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு ட்ரெஷரரை போல காணப்படுகிறார், பொக்கிஷக்காரரை போல காணப்படுகிறார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோலை உடையவர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நான்காவதாக நாம் படிக்கிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து சொன்னாரே தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னாரே. அவர் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிராம ஊழியம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். சிறுவர் ஊழியம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். சிறைச்சாலையிலே போய் ஊழியம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். மருத்துவமனை ஊழியம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். வாலிபர் ஊழியம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு, நாங்க சாப்பிட சாப்பாடு உண்டு, எங்களுக்கு வீடு கட்டணும், நாங்க நல்ல தொழில் செய்யறோம், நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு, நாங்க நல்ல சுகமா படுத்து தூங்கிட்டு என்ன செய்வோம், நாங்க உண்டு, எங்க குடும்பம் உண்டுன்னு இருந்துருவோம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனா மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு கட்டளை கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன கட்டளை? நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சரி, அப்படி ஒரு கட்டளையை இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்திருப்பார். ஆனால்
அநேக இடங்களிலே சுவிசேஷம் சொல்லப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாயிருக்குமா, உண்டாயிராதா? கண்டிப்பாக உண்டாயிருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதைதான் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது தேவ சித்தம் இல்லாமல் நடந்திருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் இல்லாமல் ஒரு கதவு உங்களுக்காக பூட்டப்படாது. தேவ சித்தம் என்னவென்றால் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல அநேக ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அநேக வாசல்கள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கிராமத்துல நீங்க போய் நீங்க பரலோக ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அங்க உள்ள ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா காந்த படிந்த தூசியை போல உதறிட்டு அந்த இடம் நியாயத்திற்பின் நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து வேற ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அங்க ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்பார்களே ஆனால் தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் உண்டானால் அதுதான் உங்களுக்காக திறக்கப்பட்ட வாசல் வைக்கப்பட்ட இடமாய் இருக்கிறது என்பதை அறிந்து அது தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்பதை அறிந்து அங்க நீங்க தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பிலடெல்பியா சபையார் எப்படி இருந்திருக்கிறார்கள்? கிடைக்கிற இடங்களிலெல்லாம் நல்ல வாய்ப்பாக அறிந்து அது தேவனுடைய சித்தத்தின்படி வைக்கப்பட்ட திறந்த வாசலாக அறிந்து அவர்கள் மத்தியிலே போய் தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை பறைசாற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட வாஞ்சை அவர்களிலே காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவன் சொல்லுகிறார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நமக்கு இருக்கக்கூடிய உத்தரவாதம் என்ன? நாம் சரியானதை செய்ய வேண்டும். தேவனிடத்தில் இருக்கக்கூடிய உத்தரவாதம் என்ன? உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது. அல்லேலூயா. ஒரு திறந்த வாசலை வைத்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது தேவனுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. உங்களுடைய உத்தரவாதமோ சரியானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை தான் பிலடெல்பியா சபையாருக்கு தேவாவியானவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவ்வண்ணமாகவே பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறேன் என்று வெளிப்படுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம். அப்ப இந்த கட்டளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் தான் அவங்க என்ன செய்யறதுல சும்மா நான் உண்டு எங்க பிள்ளைகள் உண்டு எங்க குடும்பம் உண்டுன்னு இருக்க மாட்டோம்னு சொல்லி அடுத்தது என்ன செய்யறாங்க? ஜனங்கள், அறியாத ஜனங்கள் பரலோக தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தியாகம் செய்து ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தம்மை பிலடெல்பியா சபைக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பிலடெல்பியா சபையாரிடத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல காரியங்களை புகழ்ந்து பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி பாராட்டும் போது 4 காரியங்களை குறித்து பாராட்டி பேசுகிறார். முதலாவது காரியம் என்ன? 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளையே, அவர்களுடைய கிரியை எவ்விதமாக காணப்பட்டிருக்கிறது? தேவன் திறந்த வாசலை அவர்களுக்கு முன்பாக வைத்திருப்பதற்கு ஏதுவாக
அவர்கள் சுவிசேஷத்தை பறைசாற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது எபேசு பட்டணத்திலே எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த போது அவருக்கு திறந்த வாசல் காணப்பட்டது என்பதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆகையால் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்வதை படிக்கும். அப்ப பாருங்க, ஒரு பகுதியில சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய திறந்த வாசல் எபேசு பட்டணத்திலே பவுல் இருந்த போது காணப்பட்டது. ஆகவே அவர் அங்கே தங்கி இருந்தார். அதே நேரம் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவன் திறந்த வாசலை வாய்ப்பாக ஊழியம் செய்வதற்கு வைத்திருக்கும் போது நாம் அப்படிப்பட்ட தேவனுக்கு ஏற்ற ஊழியத்தை அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றும் வண்ணமாக நாம் செய்யும் போது விரோதம் செய்கிறவர்களும் இருக்கலாம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ ஆடுகளை ஓநாய்களின் மத்தியிலே அனுப்புவதை போலதான் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். தெய்வப்பிள்ளை ஆகவே எப்படி காணப்பட வேண்டுமா? புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வப்பிள்ளையை எப்படி அறிவிக்க வேண்டும், எப்படி வார்த்தைகளை சொல்ல வேண்டும், எப்படி அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய அறியாமையை உணர வைக்க வேண்டும், அதற்கேற்ற விதத்தில் கபடற்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷ பணி செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போலதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வரும்போதும் கூட பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சாட்சி பகிர்வதை நாம் படிக்கிறோம். மேலும் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் என்று குறிப்பிடுகிறார். அப்ப பரிசுத்த பவுல் துரோவா பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சென்ற போது அவருக்கு அங்கே திறந்த வாசல் உண்டாயிருந்தது. அப்ப இதிலிருந்து இயேசு கிறிஸ்து பிலடெல்பியா சபையாருக்கு அறிவிப்பது என்ன? நீங்கள் நான் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தினீர்கள். அல்லேலூயா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கெல்லாம் கடந்து சென்று பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். நான் பரிசுத்தம் உள்ளவர், நான் சத்தியம் உள்ளவர், கர்த்தத்துவம் கிறிஸ்துவின் மீது காணப்படுகிறது, திறந்த வாசலை வைத்திருக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர். அப்படி காணப்படுகிற நான் உங்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுத்த போது நீங்கள் அதை அலட்சியப்படுத்தாமல், அதை நீங்கள் அல்ல தட்டாமல் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி பிலடெல்பியா சபையாரை பாராட்டுகிறார். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தேவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இறை சேவை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். இது முதலாவது காரியமாக பிலடெல்பியா சபையாரை குறித்து இயேசு கிறிஸ்து பாராட்டி பேசுகிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து பிலடெல்பியா சபையாரை குறித்து பாராட்டி பேசுகிறது என்ன? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். என்னது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். இந்த கொஞ்சம் பலன் என்று சொல்வது எதை காட்டுகிறது? ஏதோ சரீரத்திலே அவர்களுக்கு இருந்த கொஞ்சம் பலனை அதை சுட்டி காட்டவில்லை. அது எதை காட்டுகிறது? The status of their minority group. அவர்கள் சிறுபான்மையினராக காணப்பட்டார்கள். பிலடெல்பியா சபையார் ஒரு திரள் கூட்ட ஜனமாக காணப்படவில்லை. அவர்கள் ஒரு மைனாரிட்டி குரூப்பை போல காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, சிறு மந்தையே பயப்படாதே என்று சொன்னாரே, அப்படி சொல்வதற்கு ஏதுவாக ஒரு சிறு கூட்டமாக, ஒரு மைனாரிட்டி குரூப்பாக பிலடெல்பியா சபையார் காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால்
இந்த பிலடெல்பியா சர்ச் ஏஜை குறித்து சிந்திக்கும் போது, பிலடெல்பியா சபையின் காலத்தை குறித்து சிந்திக்கும் போது நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், மனிதர்களுடைய ஸ்டாண்டர்ட் படி அல்ல அந்த சபை காணப்பட்டது. அது ஒரு சின்ன காங்கிரிகேஷனாக காணப்பட்டாலும் அது ஒரு ரியல் ஸ்ட்ரென்த்தோடு காணப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்க சத்தியம் இருந்தது, அங்க பரிசுத்தம் இருந்தது. அவர்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான அனுபவம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் பவுல் கூட சொல்லுவார், when I am weak then am I strong. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஸ்பிரிச்சுவல் இன்ஃபார்மிட்டி அல்ல, ஆவிக்குரிய பலவீனம் அல்ல. அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். உண்மையாகவே தேவனை குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள், பலமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அது ஒரு மைனாரிட்டி குரூப்பாக இருந்தது. மனிதர்களுடைய ஸ்டாண்டர்ட் படி காணப்படவில்லை, ரியல் ஸ்ட்ரென்த்தோடு காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையாகவேதான் பாராட்டி பேசுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தும் கூட நீங்க ரியல் ஸ்ட்ரென்த்தோடு காணப்படுகிறீர்கள், உண்மையான ஆவிக்குரிய பலனோடு காணப்படுகிறீர்கள், தேவனை குறித்து அறிகிற அறிவோடு காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது என்ன சொல்கிறார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்ன செய்யல, என் நாமத்தை மறுதலிக்கவில்லை என்று சொல்கிறார். இதுதான் மூன்றாவது காரியமாக இயேசு கிறிஸ்து பிலடெல்பியா சபையாரை குறித்து பேசுகிற காரியமாக இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை என்று சொல்லுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? எத்தனையோ சந்தர்ப்பங்களில இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவரை நாங்க தொழுது கொள்ள மாட்டோம், அவருடைய பரிசுத்தம் வேண்டாம், அவருடைய நீதி நியாயங்கள் வேண்டாம், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டாம், அதனால எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, உபத்திரவங்கள் வருது, பாடுகள் வருது, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஏதோ பரலோகத்தை பற்றியெல்லாம் எதுக்கு நாங்க சிந்திக்கணும், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்க இந்த உலகத்துல எப்படியோ நாங்க விரும்புறபடி கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு இந்த பிலடெல்பியா சபையார் நினைக்கவில்லை. அப்படி நினைத்த அநேகர் இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி போல என்றால், எங்களுக்கு பரவாஸ் போதும், எங்களுக்கு யார் வேண்டாம், இயேசு கிறிஸ்து வேண்டாம் சொல்லி அன்றைக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து சிலுவையிலே அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களே, அப்படிப்பட்டவர்களாக பிலடெல்பியா சபை காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக பிலடெல்பியா காங்கிரிகேஷன் காணப்படவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு என்று வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், அவைகளின் மத்தியிலே அவர்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலியாதவர்களாக காணப்பட்டார்கள். யோசித்து பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு எஃபெக்டிவான மினிஸ்ட்ரி இருக்கிறது என்றால், ஒரு நல்ல பயனளிக்கக்கூடிய ஊழியம் இருக்கிறது என்றால், ஒரு நல்ல பலனளிக்கக்கூடிய வல்லமையான ஊழியம் இருக்கிறது என்றால், தேவ சபை இருக்கிறது என்றால், சாத்தான் அந்த சபைக்கு விரோதமாக தான் எதிர்த்து போராடுவான். அப்ப அப்படி எதிர்த்து போராடும் போது இதுல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அப்படி எதிர்த்து போராடும் போது உலக சரித்திரத்தை பாருங்க, ஹிஸ்டரிய பாருங்க, நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்நாட்களிலே தான் அநேகர் கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்தார்கள். எங்களுக்கு உபோகரம் வேண்டாம், பாடுகள் வேண்டாம், நிந்தை வேண்டாம், அவமானம் வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடியவர்களாக இருந்தது மட்டும் இல்லை, தவறான மதங்கள் தோன்றக்கூடியதாக இருந்தது, கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், தவறான மதங்கள் பெருகக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த பிலடெல்பியா சபையாரோ அப்படி பெருகி கொண்டிருந்த நாட்களிலே, தவறான காரியங்கள் பெருகி கொண்டிருந்த நாட்களிலே, கள்ள கிறிஸ்துக்களும் கூட பெருகி கொண்டிருந்த நாட்களிலே
இந்த பிலடெல்பியா சபையாரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலியாதவர்களாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக விளங்கினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கடைசி காலத்திலே வாழ்கிற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு நல்ல தெய்வீக பண்பு இருக்க வேண்டும். கஷ்டம் வர்றதுனாலயோ உபத்திரம் வர்றதுனாலயோ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய பண்பு இருக்கக்கூடாது. அப்படி சிலர் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பிலடெல்பியா சபையாருக்கு தேவன் எப்படி அவர்களை பாராட்டினாரோ அப்படிப்பட்ட பாராட்டுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இதுதான் மூன்றாவது காரியமாக பிலடெல்பியா சபையாருடைய நற்பண்பாக இயேசு கிறிஸ்து புகழ்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நான்காவதாக நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து புகழ்ந்து சொல்லுகிற காரியம் என்ன? என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. என்ன சொல்லுகிறார்? என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. அப்படியானால் அந்த பிலடெல்பியா சபையார் வசனத்தை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, தேவனை குறித்து அறிந்து கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அந்த வசனங்களை கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அநேகர் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால் கேட்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் அதன்படி வாழாதவர்களாக மாறி போனார்கள். ஆனால் இந்த பிலடெல்பியா சபையாரோ கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருந்தார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் இங்கே சிறு பிள்ளைகளை வைத்து தேவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் தான் சொல்றத அப்படியே என்ன செய்வாங்க? கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாங்க. அப்ப பார்த்தீர்கள் என்றால், அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிறு பிள்ளைகளை போல நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டும் இல்ல, அதை கை கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாங்க ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது வேற ஒரு குடும்பம் வந்து உட்கார்ந்தது. அந்த குடும்பத்தாருக்கு ஒரு சின்ன பிள்ளை இருந்தது. அந்த சின்ன பிள்ளை பாத்தீங்கன்னா நாங்க பிஸ்கட் சாப்பிடும்போது கை நீட்டி கேட்டுக்கிட்டே இருந்தது. அவங்க அம்மா கேட்காத அப்படின்னு சொன்னாலும் அது விரல வாயில் வச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையா. சரிதானே? தெய்வ பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அம்மா நீ கேட்கக்கூடாதுன்னா நான் கீழ்ப்படிவேன் என்று அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறது. அப்படியானால் சிறு பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் நம்பி இருக்கிறவர்கள். சில நல்ல காரியங்களை சொல்லும் போது அது அப்படியே கீழ்ப்படியணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நாங்கள் நல்லவங்களா இருந்ததுனால நாங்கள் பிஸ்கட் கொடுத்தோம், அது வாங்கி சாப்பிட்டுச்சு. ஒருவேளை பக்கத்துல இருந்தவங்க சரியில்லாத ஆட்களாக இருந்தார். அப்ப சிறு பிள்ளைகள் தம்மிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிலடெல்பியா சபையார் எப்படி இருந்தாங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதை கை கொள்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால், ஒருவேளை பாவ உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அது என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யாராவது உங்களை, நீங்கள் வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கும் போது யாராவது உங்களை பகைத்தால் அவர்கள் பாவ உலகத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பகைப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை பகைத்து விட்டார்கள்.
தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அவர்கள் பறிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வசனத்தை கை கொள்ளாம போயிடாதீங்க. பிலடெல்பியா சபையாரை நிறைய பேர் பகைத்து இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பாராட்டுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக வசனங்களை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. சரி, இப்படிப்பட்ட பாராட்டை பெற்றுக்கொண்ட பிலடெல்பியா சபைக்கு தேவன் என்ன சொல்கிறார்? ஒரு பிரதிபலன் கொடுப்பேன் என்று சொல்கிறார். பாராட்டை பெற்றுக் கொள்கிற சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார், ஒரு பிரதிபலனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிரதிபலன் எப்படிப்பட்டது? யூனிக் ப்ராமிஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஒரு பிரத்யேகமான வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. அது எதிர்வித்தமான ஒரு ரிசல்ட்டாக அமைந்தது என்றால், தேவனுடைய பாராட்டுதலுக்கு ஏற்ப ஜீவித்தபடியினால் அது ஒரு ரிசல்ட்டாக தேவனிடத்திலிருந்து ஒரு யூனிக் ப்ராமிஸை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பிலடெல்பியா சபையார் காணப்பட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிலடெல்பியா டைப் சர்ச்சஸ் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்னொரு பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால், தவறான மனுஷ சித்தாந்தங்களுக்கும் தத்துவங்களுக்கும் இடம் கொடுத்தவர்கள் தங்களுடைய வாழ்விலே வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதை சூஸ் பண்ண போறீங்க? அபண்டன்ட் லைஃப சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல உங்க வாழ்க்கை வெறுமையா இருப்பதை சூஸ் பண்ண போறீங்களா? இன்னைக்கு நீங்க அநேக தேசங்களை பாருங்க, வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை பாருங்க, அவர்களுக்குள்ளாக ஒரு எம்டினஸை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் அந்த எம்டினஸ் உண்டானது? தவறான ஹியூமன் பிலாசபிக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். தேவ ஜனங்களாக இராமல் போனார்கள். ஆகவே இன்றைக்கு அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருப்பதை அறிய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிலடெல்பியா சபை அப்படி காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நான் இந்த உலகத்திற்கு வருவது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாகவும் வந்தேன் என்று சொன்னாரே. அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொண்டதற்கு ஏதுவாக காணப்படும்படியாக பிலடெல்பியா சபையாருடைய வித்துக்கள் இன்றைக்கும் சந்ததியாராக பெருகி அநேக முழு உலகையும் நிரப்பி இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறமோ, தேவ ஜனங்களாக வாழ விரும்பாதவர்கள் மனுஷீக தவறான தத்துவங்களுக்கு இடம் கொடுத்து பரிபூர்ண ஜீவனை இழந்து போய் அதற்கு பங்கில்லாதவர்களாக மாறி போய் தங்களுடைய உள்ளத்திலே வெறுமையை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறோம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது தேவன் இந்த பிலடெல்பியா சபையாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நாம படிக்கலாம். 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார்கள் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? சாத்தானுடைய கூட்டத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? தெய்வப்பிள்ளையே, அவர்கள் தான் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், தவறாக போதிக்கிறவர்கள். அவர்கள் தான் தவறான மதத்தை சார்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், தவறான மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தான் சாத்தானுடைய கூட்டத்தார். அவர்கள் யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? பொய் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களால் தான் யாருக்கு உபத்திரவம் என்றால் உண்மையான சபைக்கு உபத்திரவம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவத்தை நீ மேற்கொள்ளுவாய் என்று சொல்கிறார். உண்மையான சபை அந்த உபத்திரவங்களை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். அந்த சாத்தானுடைய கூட்டத்தாரை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். அதைதான் கர்த்தர் பிலடெல்பியா சபைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போகும். தெய்வப்பிள்ளை, இதே போலதான் சிமிர்னா சபைக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய
கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறது. அப்படியானால் இந்த பிலடெல்பியா சபை, சிமிர்னா சபை உண்மையான சபை, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த சபை, சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த சபை, சுவிசேஷ ஊழியத்தை பறைசாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த சபை, இந்த சபைகளுக்கெல்லாம் பிசாசின் கூட்டத்தாராலே தூஷணம் உண்டாகி இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பிசாசின் கூட்டத்தாரால் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக இருந்தார்கள். தேவ ஜனங்களை, உண்மையான சபையை சாத்தானின் கூட்டம் என்ன செய்ய முடியாது? மேற்பட முடியாது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு உண்டாகும். அப்படியானால் தேவ பிள்ளையை அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம், அது உண்மையான கிறிஸ்துவின் சபை என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் விண்டிகேஷன் என்று சொல்லுவார்கள். தவறானவர்கள் தங்கள் தவறை உணர ஆரம்பிப்பார்கள். அதற்கேற்றபடி கர்த்தர் தம்முடைய சபையின் மீது அன்பு கூறக்கூடியவராக இருப்பார். பிலடெல்பியா சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்படின்னா என்ன? அவர்களே உணர்வார்கள் அவர்கள் தவறானவர்கள் என்றும், அவர்களுடைய செயல்பாடுகள் தவறானது என்றும் அவர்களே என்ன செய்வார்கள்? உணர்ந்து கொண்டு சபையின் மீது தேவன் அன்பு கூறக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் விளங்கிக் கொள்வார்கள். சபையை அவர்களால் மேற்கொள்ள முடியாது. உண்மையான கிறிஸ்துவின் சபையை பிசாசின் கூட்டத்தாராக இருந்து சிலரால் அதை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு கர்த்தர் சொல்றாரு, அது என்னன்னா பிரிசர்வேஷன். என்னது? பிரிசர்வேஷன். முதலாவது விண்டிகேஷன், இரண்டாவது பிரிசர்வேஷன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலிருந்து வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பிரிசர்வேஷன். தெய்வ பிள்ளைகளுடைய அர்த்தம் என்ன? இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. அப்ப இந்த சோதனை என்பது எப்படிப்பட்டதாக நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், யூனிவர்சலாக உண்டாகக்கூடிய சோதனை, எல்லா இடங்களிலேயும் இருக்கக்கூடிய சோதனையாக அறிந்து கொள்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்றால், உபத்திரவ காலத்தை காட்டுகிறது. நம்ம வேதத்துல படிக்கிறோம்ல, 7 வருட உபத்திரவ காலம், 3.5 வருட உபத்திரவ காலம், அப்புறம் 3.5 வருட மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல, அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி தேவன் சபையிலே உண்மை உள்ளவர்களை காக்கக்கூடியவராக இருப்பாராம். அப்படியானால் கிறிஸ்துவின் வருகை நாளிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். அந்த உபத்திரவ காலத்திற்குள் செல்லாதபடி சபை காணப்படும். ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க, நீங்க எதற்காக பிரயாசப்படுவீங்கன்னு கேட்டா சொல்லிடுவீங்க, என்ன, எங்களுக்கு மோட்சத்துக்கு போனோம், புதிய எருசலேம்ல இடம் கிடைக்கணும், சீயோன்ல இடம் கிடைக்கணும், நாங்க இந்த உலகத்துல எங்க வாழ்க்கை ஓடி முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். எங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நல்ல ஒரு பதில உங்களால கொடுக்க முடியும். ஆனா சத்தியம் உள்ளவரையும் பரிசுத்தம் உள்ளவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியாதவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பதிலை கொடுக்க முடியாது. அவர்கள் போகிற இடத்தை அவர்களே அறியார்கள். அதான் கர்த்தர் இங்க சொல்றாரு, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். ஏன்னா தேவனை குறித்து அறியாதவர்கள் எர்த் டுவெல்லர்ஸாக தான் இருப்பார்கள். அவர்கள் இந்த பூமி மீது ஈர்ப்பு கொண்டவர்களாக மாத்திரம்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனம் உண்டாகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் எல்லார் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அதனால எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள் என்று ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் ஆக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையான
கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினராக காணப்படுகிறார்களோ அந்த பிலடெல்பியா சபையாரை போல தேவன் அவர்களை முத்திரையிடுவார். நீங்க வீட்டுல போய் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்ப யாரெல்லாம் faithful servants of God ஆக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையான கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினராக காணப்படுகிறார்களோ அந்த பிலடெல்பியா சபையாரை போல தேவன் அவர்களை முத்திரையிடுவார். அப்படிப்பட்ட சபையாருடைய வித்தாக காணப்படுகிற தெய்வீக சந்ததியார் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை அவருடைய வருகை நாடுக்கென்று முத்திரையிட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபத்திரவம் என்று சொல்லும் போது அதை நீங்கள் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே படிக்கும் போது அதை 3 விதத்திலே படிக்க வேண்டும். 3 காரியமாக பிரித்து படிக்க வேண்டும். முதலாவது, தேவனை அறியாத துன்மார்க்கருக்கு வருகிற உபத்திரவம். இரண்டாவது, உண்மையற்ற தேவ ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவம். மூன்றாவது, உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவம். இப்படி 3ஆக நீங்கள் பிரித்து படிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே உபத்திரவத்தை பற்றி நாம் படிக்கிறோம். அது யாருக்கு வரக்கூடிய உபத்திரவமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2:22. இதோ நான் அவளை கட்டிலுக்கு இடையாக்கி அவளோட கூட விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பு உபத்திரவமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு வரக்கூடிய உபத்திரவம் என்றால் உண்மையற்ற தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய உபத்திரவமாக காணப்படுகிறது. ஆனால் உண்மையுள்ள தேவ பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் வருகிறது. அதை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப தெய்வ பிள்ளை, இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டது? உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு மனம் திரும்பி பரிசுத்தத்தை விரும்பி சத்தியத்தை விரும்பி சுவிசேஷ ஊழியத்தை தேவனுடைய கட்டளைகளின்படி பறைசாற்றுகிறவர்களுக்கு வருகிற உபத்திரவமாக காணப்படுகிறது. அதே போல வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் கூட உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் துன்மார்க்கத்தின் உபத்திரவம் வருகிறது. அது அவர்கள் பாதாள அக்கினிக்கு சென்றடைவதற்கு ஏதுவாக வருகிற நியாய தீர்ப்பாக இருக்கிறது. மனதிரும்பாத தேவ பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் வருகிறது. அதை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அதே நேரம் தேவனாலே சோதனை காலத்திற்கு காக்கும்படி கிறிஸ்துவின் வருகை நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த பூமியிலே சிலருக்கு வருகிற சோதனை நாட்களுக்கும் தேவன் தப்பக்கூடியவராக உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு விளங்குகிறார். தன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் தேவன் என்ன செய்கிறார் என்றால் இந்த பிலடெல்பியா சபையாரை பற்றி குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். சொல்லிவிட்டு சில ஆலோசனைகளையும் கொடுக்கிறார். இப்ப நம்ம வாசிப்போம் 9:10 ஏதோ யூதர்களாக இருந்தோம், தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார்.
Praise God. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறவர் யாருக்கு சொல்கிறார்? பிலடெல்பியா சபைக்கு சொல்கிறார். Praise God. தெய்வ பிள்ளையே, அதை நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். 14ஆம் நூற்றாண்டுல பிலடெல்பியா எப்படி காணப்பட்டது? ஒரு இண்டிபெண்டன்ட் கிறிஸ்டியன் சிட்டியாக காணப்பட்டது. அந்த சபைக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அதை நாம் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த சபையின் மூலமாக வந்த வித்துக்கள், பரலோக சந்ததியார், பரிசுத்த சந்ததியார், சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் இன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் ஒரு நல்ல தூது கொடுக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அந்த சந்திப்பு உண்டாயிருக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யூனிக் பிளெஸிங் என்ன? குறைவில்லாத ஆசீர்வாதம் காணப்படும் என்று சொல்கிறார். அதனால என்ன சொல்றாரு? தொடர்ந்து உன் லாயல்ட்டியை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எல்லா தெய்வீக அனுபவங்களையும் தொடர்ந்து என்ன செய்ய? மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகாது. உனக்கு கிடைக்க போகிற கிரீடத்தை வேறு ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்? பற்றி கொண்டு என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாகாது. அப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் முடிவு பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் இவாஞ்சலிசம் ப்ரமோட் பண்றீங்களா? சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா? தொடர்ந்து என்ன செய்யணும்? சோர்வடையாம தேவன் எங்க திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதை கண்டறிந்து அங்க போய் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைகளை பறைசாற்ற வேண்டும். நம்பர் 1, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். அதை பிலடெல்பியா சபையார் மூலமாக தேவன் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட மனது இருக்கணும் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, நற்கிரியைகள் செய்வேன், ஊழியத்தை தாங்குவேன், ஊழியத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு அதை கண்டறிந்து அதை சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய விதத்திலே கர்த்தருக்கு என்று சேவை செய்வேன் என்கிற மனதோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பைபிளை சரியா டீச் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா தேசத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் பிலடெல்பியா டைப் சர்ச்சஸ் ஆக தான் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு அது ஒரு டெவலப்மெண்ட்டுக்குள்ளாக வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இன்னும் சில தேசங்களை பாருங்கள், அங்கெல்லாம் வெறுமை காணப்படுகிறது. ஏன்? மனுஷீக தவறான சித்தாந்தங்களுக்கு இடம் கொடுத்ததுனால, பூமிக்குரிய பற்றுள்ளவர்களாக மட்டும் வாழ தீர்மானித்தபடியினால தவறான டீச்சிங்கை கேட்கக்கூடியவர்களாக மாறினார்கள், தவறான போதகத்தை கேட்கக்கூடியவர்களாக மாறினார்கள், தவறான மதங்களை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறினார்கள், மெய்யான கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு எதிரிகளாக மாறினார்கள், வெறுமையை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த வெறுமை உன் வாழ்க்கையிலே வரக்கூடாது, ஆன்மீக வாழ்க்கையிலே. அதனாலதான் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அது பரிபூர்ணம் அடையும்படியாகவும் வந்தேன் என்று சொல்கிறார். இப்ப நீங்க ஒரு கம்பாரிசன் பண்ணலாம். சர்தை சபை இருந்தது, லவோதிக்கேயா சபை இருந்தது. அந்த சபைக்குள்ள எல்லாம் ஒரு வெறுமை இருந்தது. சரியான டீச்சிங் இல்லை, சரியான தரிசனம் இல்லை, சரியான பார்வை இல்லை, தாங்களை சரியாக நிதானிக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கு இருந்த ஹார்ட் டைம்ல என்ன செஞ்சுட்டாங்க? தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாம போயிட்டாங்க. அவங்களுக்கு சில உபத்திரவங்கள் வந்த போது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆனால் பிலடெல்பியா சபையோ தேவனுடைய பாராட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய சபையாக காணப்பட்டது. நீங்கள் எப்படி காணப்பட போகிறீர்கள்? ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சொல்லுகிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ. என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு?
ஜெயம் கொள்கிறவனை ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று. பிலடெல்பியால நிறைய பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் வந்திருந்திருக்கலாம். நிறைய கட்டடங்களை தாங்கி கொண்டிருந்த பில்லர்கள் எல்லாம் அசைந்து போயிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஆலயத்துல ஜெயம் கொள்கிறவனாக காணப்படுவாயானால் நிச்சயமாகவே தேவனை ஆராதிக்கக்கூடிய மனிதனாகவே இருப்பாய், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவனாகவே இருப்பாய். அதுல உன் வாழ்க்கையில எந்த அசைவுமே வரப்போறதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரூஃபை தாங்கி இருக்கக்கூடிய பில்லரை போல நீ தேவனுடைய ஆலயத்துல தேவனை ஆராதிக்கக்கூடியவனாகவே இருப்பாய். நீ தேவனுடைய ஆலயத்திலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாய். நீ தேவனுடைய ஆலயத்திலே தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பாய். பில்லர் எதை காட்டுகிறது? ஸ்டெபிலிட்டியை காட்டுகிறது. ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மையை காட்டுகிறது, உறுதியான நிலையை காட்டுகிறது. உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அபிதமான சரியான தெய்வீக விசுவாசத்தினாலே பாவ உலகத்திற்கு வெளியே காணப்படுகிற நிலையிலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களால் சொல்ல முடியுமா, என் வாழ்க்கை பாவ உலகத்திற்கு வெளியே காணப்படுகிறது, ஒரு தெய்வீக விசுவாசத்திலே ஸ்திரத்தன்மையோடு காணப்படுகிறது, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே ஒரு ஸ்திரத்தன்மை காணப்படுகிறது, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனையிலே ஒரு ஸ்திரத்தன்மை காணப்படுகிறது என்று சொல்ல முடியுமா என்றால், தேவன் அந்த பிலடெல்பியா சபையாருக்கு சொன்ன வாழ்த்துதலின்படியே உங்களையும் தேவன் ஆலயத்திலே தூணாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிலே உங்கள் வாழ்க்கையிலே அசைவு உண்டாவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாக வேண்டுமானால் கிறிஸ்து மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே உறுதியான ஸ்திரத்தன்மையாக காணப்பட வேண்டும். பாஸ்டர், எனக்கு அவங்கள தெரியும், அவங்க நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க, எனக்கு இன்னார தெரியும், அவங்க இன்னென்ன பதவிகள்ல இருக்கிறாங்க, அதனால எனக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா அது உண்மையான ஒரு ஸ்திரத்தன்மை அல்ல. அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது நல்லதுதான், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது உங்க வாழ்க்கையில ஆன்மீக ஸ்திரத்தன்மையை கொடுக்கிறாரு. கிறிஸ்து மாத்திரமே உங்களிலே இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஆராதனைகளை செய்வதற்கும் ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியவராக இருக்க முடியும். அவர்களே ரூஃபை தாங்கக்கூடிய பில்லராக காணப்பட முடியும். அவர்கள் தான் நித்தியத்திலேயும் கூட கிறிஸ்துவோடு உறவிலே காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், 12ஆம் வசனத்திலே படிப்போம், என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வப்படியே இங்க ட்ரிபிள் நேம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓவர் கமருக்கு ட்ரிபிள் நேம் தேவனாலே கொடுக்கப்படுகிறது. தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனின் மீது ட்ரிபிள் நேமை இன்ஸ்கிரைப் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் அடையாளம் ஜெயம் கொண்டவன் என்பதற்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதில் முதலாவது என்ன சொல்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய நாமம், the name of God. அது யார் மீது எழுதப்படுகிறது தெரியுமா? இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரத்தி என்று தேவன் யாரை சொந்தமாக்கி கொள்கிறாரோ அவர்கள் மீது எழுதுகிற நாமமாக இருக்கிறது பிதாவின் நாமம். அடுத்தது என்ன சொல்கிறார்? தேவனுடைய நகரத்தின் நாமம். அது எதை காட்டுகிறது என்றால், நீ பரலோக ராஜ்யத்தின் அங்கத்தினராக மாறுகிறாய். மற்ற யாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்காது, அந்த அனுபவம் இருக்காது. ஆனா தேவன் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறார். என்ன? உன் வாழ்க்கை பரலோகத்திற்குரிய அங்கத்தினர் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய பரலோக நகரத்தின் நாமத்தை எழுதக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக யாருடைய நாமம் எழுதப்படுகிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எழுதப்படுகிறது.
அது எதை காட்டுகிறது? உன் வாழ்க்கை வல்லமை உள்ளதாக இருக்கும். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை அறிந்து கொள்வதற்கு ஒரு சில வசனங்களை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறி கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமான புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இந்த வெண்குறி கல் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது? உனக்கு பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசம் பண்ணுவதற்குரிய அனுமதி உண்டாயிருக்கிறது என்பதை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ பரலோக ராஜ்யத்திற்குரிய அங்கத்தினராக மாறிவிட்டாய். தேவன் அதற்கேற்ற விதத்தில் அவருடைய பரலோக பட்டணத்தினுடைய நகரத்தினுடைய நாமத்தை உன் மீது எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இது நம்முடைய நெற்றிகளிலே பிலடெல்பியா சபையாரை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய நெற்றிகளிலே யாருடைய நாமம் காணப்படும்? பிதாவின் நாமம் காணப்படும். பரலோக பிதாவின் நாமம் காணப்படும். அப்படியானால் நாம் கூட தேவன் பாராட்டுவதற்கு ஏதுவாக கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிப்போமே. ஆனால் தேவன் அதற்கு ஒரு ரிசல்ட்டாக நம் வாழ்க்கையில என்ன செய்வார்? பரலோக பிதாவினுடைய நாமத்தை நெற்றியிலே எழுதக்கூடியவராக இருப்பார். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக உன்னுடைய ஜீவியம் சீயோனின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். உன்னுடைய ஜீவியம் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டதாகவே காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மணவாளனோடு மணவாட்டி எப்படி விருந்து அறையிலே சந்தோஷப்படுவார்கள், அதுபோல ஜெயம் கொண்ட சபை விருந்து சாலையிலே சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவின் வல்லமையான நாமம் அவருடைய ஊழியக்காரர்களுடைய ஜீவியத்திலே எழுதப்பட்டதாக இருக்கும். அவருடைய வல்லமையை அனுபவித்தவர்களாக காணப்படுவார்கள். அப்படி வாழ விரும்புகிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. முகமுகமாக கிறிஸ்துவை தரிசிப்பீர்கள். அவரால் நீதிகரிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். நீங்களே உள்ளத்திலே உண்மையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாகவும் இருப்பீர்கள். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, என்னை தேவனுடைய ஆலயத்திலே ஒரு தூணாக மாற்றி அந்த ட்ரிபிள் நேம் கர்த்தாவே என் மீது எழுதப்பட்டதாக காணப்படட்டும். பிதாவாகிய தேவனுடைய நாமம், குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமம், கர்த்தாவே பரலோக நகரத்தின் நாமம் என் மேலே எழுதப்பட்டதாக காணப்படட்டும். ஒரு தலபல வெளிப்படுத்தல் 21:2 படிக்கிறோமே, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய புதிய நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று பழைய பாட்டின் காலத்திலே அது 77ஆம் சங்கீதத்திற்கு ஒப்புமையாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இன்னான் இன்னான் சீயோனிலே பிறந்தான் என்று எழுதப்பட்டதாக காணப்படும். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே, அலங்கார மணவாட்டியா அழகாக நுழைந்திடுவே.
அழகாக உன்னை வைத்துள்ளேன். ஆமென் அல்லேலூயா. 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 இந்திய தேசத்திலையும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள கிறிஸ்துவின் சபை தேவனால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மகிமையாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறது. இப்படி அநேக தேசங்களை பாருங்கள். அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய சத்தியத்திற்கும் அவருடைய ஊழியத்திற்கும் ஒப்பு கொடுத்த ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். இன்னொரு பகுதியிலே பாருங்கள், தவறான போதகத்திற்கும் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம், பீலியாவுடைய கள்ள உபதேசம், இவைகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள், தவறான மதத்தை சார்ந்தவர்கள், அந்த தவறான மனிதர்களுடைய சித்தாந்தங்களுக்கு இடம் கொடுத்தவர்கள் கரைபடிந்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளாதவர்களாக, அவர்கள் இன்றைக்கு நிறைவான ஜீவனற்றவர்களாக, வெறுமையை உணர்கிறவர்களாக, கிறிஸ்துவற்றவர்களாக, பரிதவிக்கக்கூடியவர்களாக, பூமிக்குரிய பற்றோடு மாத்திரம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? சபை வளர்ச்சி அடைய வேண்டும். இவ்விதமான கேட்ட சத்தியத்திலே சபை வளர வேண்டும், சபை பெருக வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக விளங்குகிற தெய்வீக வீடாக மாற வேண்டும். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட சபையை தேவன் ஜெயம் கொண்ட சபையாக அவருடைய வருகை நாளிலே அவரோடு சேர்த்துக் கொள்வார். பூமி எங்கும் வரப்போகிற உபத்திரவ காலங்களுக்கு தேவன் சபையை மீட்டு ரட்சிக்கக்கூடியவராக இருப்பார். ஆமென் அல்லேலூயா. 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 பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் இன்றைக்கு அநேகருக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி இருக்கிறது, சுவிசேஷத்தை பறைசாற்றும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன? கர்த்தாவே, ஒரு உயர்ந்த ஆளுகை தேசங்களிலே உண்டாகும்படியாக எந்த கட்டுப்பாடும் இல்லையே கர்த்தாவே, அந்த ஆளுகை எல்லா தேசங்களிலேயும் உண்டாகட்டும். அதற்கு நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம். நாங்கள் சரியானதை செய்வோம். நீர் சரியானதை செய்யும் போது நாங்களும் சரியானதை செய்வோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஜெபி. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிலிப்பியா சபையை குறித்து ஆண்டவரே நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ பரிசுத்தம் உள்ளவரும், நீ சத்தியம் உள்ளவரும், ஆண்டவரே தாவீதின் திறவுகளை உடையவரும், ஆண்டவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில எங்களோடு நீ பேசின அனைத்து வார்த்தைகள், ஆண்டவரே சத்தியமுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே
நாங்கள் இப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரே காணும்படியாக எப்படியெல்லாம் ஆண்டவரே பிலடெல்பியா குறித்து நீங்க பேசுனீங்களோ அப்படிப்பட்ட ஆண்டவரே ஜனங்களாய் நாங்க மாறுபடி பரிசுத்த ஆவியானவரே எங்களை நம்ம ஒப்பு கொடுக்கிற ராஜா நீ மட்டும் பேசின எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாள்ல நிரம்பி போகிறத நாங்க பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வார்த்தைகளால நாங்க நிரம்பி இருக்கிறோம். எங்க இருதயங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க பிரசன்னம் எங்க மேல இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ஆண்டவரே நாங்க எப்ப இந்த இடத்துல கூட வருகிறோமோ அது வரைக்கும் உங்க தேவ பிரசனை எங்களை ஆளுகை செய்யட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே எங்களோடு கூட நீ இரும் ஆண்டவரே. உடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீ ஆசீர்வதி நீ பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளை கர்த்தாவே பிலதெல்பியா சபையை குறித்து அது போல நீங்கள் கற்றுக் கொடுத்த தயவுக்காக சொல்கிறோம். கர்த்தாவே உடைய கிரியில் நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக கர்த்தாவே நாங்கள் காணப்படும்படியாக அப்படிப்பட்ட கிருபையை தருகிறார்கள். அதே போல கர்த்தாவே அவர்கள் சிறுபான்மையினாய் இருந்தாலும் சிறு கூட்டமாய் இருந்தாலும் கொஞ்சம் பலனாய் இருந்தாலும் ரியல் ஸ்ட்ரென்த் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அதே போல கர்த்தாவே நாங்களும் சிறுபான்மையினாய் இருந்தாலும் ரியல் ஸ்ட்ரென்த் உள்ளவர்களாக இந்த நாமத்தை மகிமைப்படுத்த அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தாவே ஒரு தன்மையாய் ஜெபிக்கிறோம். பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கிருபையை ஆண்டவரை பிலதெல்பியா மக்களுக்கு கொடுத்தது போல கர்த்தாவே எங்களுக்கு தந்தருமையாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக வசனத்தை கைக்கொள்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதே போல நாங்களும் ஆண்டவரே கண்களிலே கட்டப்பட்ட வீடாய் ஆண்டவரே நாங்கள் வசனத்தை கைக்கொண்டவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு திரும்ப தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக நீ பிலதெல்பியா சபையை கர்த்தாவே நீர் ஆண்டவரே எல்லா உபத்திரவத்துக்கும் பாதுகாத்துக் கொண்டு எதிர்த்து வருகிற எல்லா சோதனைகளும் எல்லா பகைகள் தேடும் கர்த்தாவே நீர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டீர். அப்படியான கர்த்தாவே நாங்களும் எங்களை சபையிலும் கர்த்தாவே விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே எல்லாவித உபத்திரவத்துக்கும் ஆண்டவரே எங்களை தப்புவித்து எங்களுக்கு எதிராய் செயல்படுகிற சபைக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டத்தாரை கர்த்தாவே உம்முடைய வல்லமை நேரம் நாங்கள் ஜெயிக்கும்படியாக கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை வரத்தை எங்களுக்கு தந்திரும்படியாக ஜெபிக்கிறோம். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தாவே பிதாவின் நாமத்தையும் ஆண்டவரின் மகனத்தின் நாமத்தையும் புதிய நாமமாகிய கிறிஸ்துவின் குமாரின் நாமத்தை தரித்தது போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையும்படியாய் கர்த்தாவே தேசம் முழுவதிலும் உள்ள உயர்ந்த ஆளுகை வரும்படியாய் கர்த்தாவே உள்ள உயர்ந்த ஆளுகை தேசம் முழுவதும் வரத்தக்கதாக எங்களை ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷ பணிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மூலமாக எதிர்த்து வருகிற எல்லா சோதனையும் மேற்கொள்ளும்படியாய் அப்படிப்பட்ட கிருபை வரத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிலதெல்பியா சபையை போல அநேக சபைகள் எங்கள் தேசத்தில் காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக எங்கள் சபையும் ஆண்டவரை காணப்படுகிற தயவுக்காக நன்றி. நாங்கள் கொஞ்சம் கூட்டமாய் இருந்தாலும் ஆண்டவரே வசனத்திலேயும் ஆண்டவரே உங்களுடைய காரியங்களை கர்த்தாவே எங்களை தேடி இருக்க பண்ணிருக்கிறீரே எங்களை உயர்ந்திருக்க செய்திருக்கிறீரே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே பிலதெல்பியா சபையை போல எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேசம் முழுவதிலும் உங்களுடைய உயர்ந்த ஆளுகை வரத்தக்கதாக கர்த்தாவே அதிலே நாங்கள் பங்கு பெறுகிறவர்களாக நாங்கள் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே தேசத்தின் ஆத்மாக்களுக்காக இன்னும் ஜெபிக்க கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய சபையாரை விசுவாச பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே பிலதெல்பியா சபை மக்களுக்கு இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த ஆண்டவரே தகப்பனே குணங்களையும் கர்த்தாவே எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியா நீர் நேசிக்கிற சபையா எங்கள் சபை மாறுபடியா எங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே நீங்க நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். செய்து கொடுத்ததான ஆண்டவரே போதகத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்படியாக கர்த்தாவே தகப்பனே வேதத்துடைய மறைபொருளின் ஆழங்களை கர்த்தாவே அப்பா எடுத்து எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்ததான நம்முடைய ஊழியக்கார மகனை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார்கள். இன்பான நல்ல சுகர சௌக்கியத்தை தந்து இனி ஆகிய வரங்கள் வல்லமைகளான நிரப்பி கர்த்தாவை ஆசீர்வதிப்படியா உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மதுரை பட்டணத்துக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இன்னும் ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே தகப்பனை போதிப்பதற்கு அநேக ஆத்மாக்கள் இன்னும் தாகமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆங்காங்கே சிதறிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்த்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே இன்னும் மக்களுக்கு ஆண்டவரை போஷிக்கிற மகனாக கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக சிஸ்டர் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை. அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஊழிய செய்வதான ஊழியத்துக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரை கர்த்தரை ஆசீர்வதியும். உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே என் கோட்டை தேவன்தாமே எப்படிப்பட்ட தெய்வீக சபையாக செயல்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தினாரோ அவனமாகவே நீங்களும் இவாஞ்சலிசம் ப்ரொமோட் பண்ணக்கூடியவர்களாக, மிஷனரி மைண்டட் சர்ச்சாக, பைபிள் டீச்சிங் சர்ச்சாக காணப்படும்படியாக தேவன்தாமே உங்களையும் ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் முதலாம் வருகை, அவருடைய ஊழியம், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் அனைத்தும், அவர் மீது வைக்கிற நம்பிக்கை அனைத்தும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்க செய்து பரலோக ராஜ்யவாசிகளாக தேவனுடைய பாராட்டுதலுக்கு பங்குள்ளவர்களாக வாழ தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாக மேன்மைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக.